சிவகாசி சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோஹிணி மனோஜை ஏமாத்தி ஒரு வழியா நம்ப வச்சிடறாங்க. அதே நேரத்துல விஜயா கிட்ட மனோஜ் போய் சொன்ன உடனேயே விஜயா கேக்குறாங்க, அது என்னடா அது, யாரு விட்டு பேய் வந்து யார் மேல ஏறிக்கிறது? அதுக்காக இந்த பையனை நீ என்ன அன்பா பாத்துக்க முடியுமா? இல்ல நீ சம்பாதிக்கிற பணத்துல இவனுக்காக கொடுக்க முடியுமா? இதெல்லாம் வேணாண்டா. நீ ஒரு சாமியாரை ஏற்பாடு பண்ணு, வீட்டுல வச்சு ஒரு பூஜை பண்ணோம்னா வந்த பெய வந்த வழியிலே ஓட்டி போடலாம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இத கேட்ட உடனேயே ரோகிணிக்கு ஆத்திரமா வருது. என்னைய துரத்தி விட்டுட்டா நீ ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. மீனா அப்பதான் வெளியில போனது ஞாபகம் வந்துச்சு. என்ன அன்னைக்கு அடிச்சு வெளியில அனுப்புனேல, நான் மலேசியா இல்லன்னு தெரிஞ்ச உடனேயே என்ன அடி இரு, அன்னைக்கே நினைச்சு வச்சிருந்தேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கும், கண்டிப்பா கொடுத்த அடியை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மறுபடியும் கல்யாணி பேய் புடிச்சுக்கிட்ட மாதிரி ஆட்டம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. மனோஜும் விஜயாவும் அப்படி செவத்தோரம் பள்ளி மாதிரி ஓரமா போய் ஒட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. ஏய், யார பார்த்து என்ன சொன்ன? என்னைய துரத்தி விடணும்னு நினைக்கிறியா? என்ன துரத்தி விட்டுட்டு நீ மட்டும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியா? என்னையும் சரி என் மகனையும் சரி இந்த வீட்டுல இருந்து துரத்தவே முடியாது. கிறிஷ் என் பையன்தான். இனிமே எப்பவுமே நீ அவனை இந்த வீட்டுல இருந்து துரத்தணும்னு நினைக்கவே கூடாது. 2 பேரும் அவன்கிட்ட அன்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் மனோஜோட பெல்ட் எடுத்துட்டு வந்து விஜயாவை அடி அடின்னு அடிக்கிறாங்க. விஜயாவும் மனோஜும் அடி வாங்கி தரையில விழுந்து புரள்றாங்க. மனோஜ் கத்துறான். விஜயாவும் பயந்து ஓடி போய் ஒரு பக்கமா ஒளியறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனா திரும்பி வர்ற சத்தம் கேக்குது. ரோஹிணி அப்படியே கோவத்தை அடக்கிக்கிட்டு நல்லா திட்டிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. மீனா உள்ள வந்து பாக்கும்போது விஜயா அப்படியே அலங்கோலமா தரையில விழுந்து புரண்டு கத்தி கதறிக்கிட்டு கிடக்குறாங்க. மேலெல்லாம் பார்த்தா பெல்ட் அடி வாங்கின அச்சு அப்படியே இருக்குது. மீனா ஓடி வந்து, அத்தை என்ன ஆச்சு அத்தை, ஏன் இப்படி கிடக்குறிய, எந்திரிங்க அப்படின்னு கேக்கும்போது, பாரு அந்த பேய் மறுபடியும் வந்துருச்சு மீனா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான அந்த கிறிஷ கூட்டிட்டு வந்த. அது என்ன, ரோஹிணி மேல புடிச்ச அந்த கிறிஷ் பையனோட அம்மா பேய் உன்னை மட்டும் அடிக்க மாட்டேங்குது, எங்களெல்லாம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கதறாங்க. அதே நேரத்துல முத்து வந்துடுறாரு. என்னாச்சு, என்னடா மனோஜ், அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு பதறிட்டு கேட்கும்போது, பாரு அந்த பேய் வந்து என்னைய அடிச்சிருச்சு அப்படின்னு விஜயா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே சொன்னோன்ன முத்துக்கு வருத்தமா இருக்கு. என்ன மீனா, ரோஹிணி அப்படி அடிச்சது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கும் அதாங்க ஒன்னும் புரியல. அது எப்படி ரோஹிணி அடிப்பா? ஏய், அவர் ரோஹிணி இல்ல, அதான் கல்யாணியாமே, அந்த கிறிஷோட அம்மாவாம். அவ சொல்லிதான் அடிச்சா. கிறிஷோட அம்மா தான். அது ஏன் உங்களை அடிக்கணும்? அவனை இந்த வீட்டுல வச்சிருக்க வேணாம், வெளியில அனுப்பலான்னு சொல்லி சொன்னதுக்காக அந்த பேய் வந்து எங்களை அடிச்சிருச்சு அப்படின்னு விஜய் அழுதுகிட்டே சொல்றாங்க. மீனாவுக்கு ஆத்திரமா வருது. ரோகிணி என்னென்ன வேலை செய்யறா? அத்தை என்ன இருந்தாலும் வயசுல பெரியவங்க, அவங்கள போட்டு எப்படி அடிக்கலாம் அப்படின்னு நேரா போய் ரோகிணியோட தலைமுடிய புடிச்சு இழுத்துட்டு வந்து, ஏய் எதுக்கு அடிச்ச சொல்லு அப்படின்னு சொல்லி மீனா கோவத்தோட கேக்குறாங்க. ரோகிணி உடனே, ஐயோ மீனா, நான் எதுவும் செய்யல, அது வந்து இந்த கிறிஷோட அம்மா பேய் தான் வந்து செஞ்சிச்சு. ஏய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, உன் புருஷன் மனோஜ் கிட்டையும் அத்தை கிட்டையும் வேணா இந்த டிராமாவை நடத்து. எனக்கு கல்யாணியும் நீதானு தெரியும், ரோஹிணியும் நீதானு தெரியும், என்கிட்டயே கதை விடுறியா? வீட்டுல இருக்கிறவங்கள இப்படி அடிச்சு துன்பப்படுத்தணுமா? இது வன்மத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அடிக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ரோஹிணி. உனக்காக நான் அமைதியா போய்கிட்டு இருக்கேன். அது கூட உனக்காக கிடையாது, உன் பையன் கிறிஷுக்காக. என்ன நினைச்சிட்டு இருக்க? அத்தைய போட்டு இந்த அடி அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி மீனா சொன்ன விஜயாவுக்கு, ஏய் என்ன சொல்ற நீ, இப்ப என்னமோ சொன்னிய என்ன அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ரோஹிணி கிட்ட, உண்மையை சொல்லு ரோஹிணி, இல்ல நானே சொல்லிடுவேன் அப்படின்னு மீனாவும் கத்துறாங்க. ரோஹிணி உடனே, மீனா டென்ஷன் ஆகாதீங்க, இதெல்லாம் சும்மாதான், நீங்க எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய் உண்மையை சொல்லு, அத்தை கிட்ட உண்மையை சொல்லு. மீனா எமோஷனல் ஆகாதீங்க, சொல்றத கேளுங்க, நீங்க அமைதியா இருங்க, நீங்க போங்க மீனா அப்படின்னு சொல்லும்போது மீனா ரோஹிணி சொல்றத கேட்காம மறுபடி ரோஹிணி கணத்துல ஓங்கி ஒரு அற விடுறாங்க. இந்த டிராமாவெல்லாம் இன்னையோட நிறுத்து, ஓம் பையன் தான் இந்த கிறிஸ்டின்ற உண்மைய சொல்லு எல்லார்ட்டையும். இதுக்கு மேலையும் இந்த பொய்ய மறைச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நல்லதா இருக்காது. இந்த டிராமாவை இதோட நிறுத்து. அத்தை நான் உண்மையை சொல்றேன், இந்த கிறிஷ் வேற யாரும் கிடையாது, இந்த ரோஹிணியோட பையன் தான் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. கீழே கிடக்குற அந்த பெல்ட் எடுத்து விஜயா கையில வச்சிருக்காங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.